ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைத்தது மற்றவங்களுக்கு எப்படியும் தெரியாது, எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியுமே கொடுத்ததுன்னு சொல்லலாம். நாகப்பட்டினத்தில் பேசும்போது நார்மலாக பேசினார். திருவாரூர் போனோன்னு ஒரு பச்சை துண்டை எடுத்து போட்டார். அப்போ விஜயனுடைய புரிதல் என்ன அப்படின்னா, திருவாரூர் தான் டெல்டா மாவட்டம், இங்கு தான் விவசாயம் நடக்குது, நாகப்பட்டினங்கிறது டெல்டாவெல்லாம் கிடையாது, அங்கே விவசாயமே நடக்கலை, நாகப்பட்டினம் மாவட்டமே முழுக்க முழுக்க மீன் பிடிச்சி தான் சாப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டாரு போல இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த விஜய் அருகில் இருக்கிற அந்த ராஜகுருக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு சரியான தகவல்களை சொல்லன்னு நான் நினைக்கிறேன். இறால் பண்ணைகளை வந்து முறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இன்னும் சொல்ல போனால் பேச்சில் என்ன இருந்திருக்கணும்னா, இந்த இறால் பண்ணையை வந்து நீங்கள் ஒழிச்சு கட்டுங்கிற மாதிரி தான் பேச்சே இருந்திருக்கணும். விஜயோட பேச்சுல பஞ்சஸ்க்கு வந்து பஞ்சம் இல்லாம இருக்கு. மக்கள் பிரச்சனை குறித்து பேசும்போது இந்த பஞ்சஸ்லாம் தேவையில்லை, சினிமாவிலிருந்து வந்ததால் வந்த வினை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து நெருக்கடி கொடுக்குறீங்க, மிரட்டி பாக்குறீங்களா சிஎம் சார், மைக்கை கட் பண்றீங்க, கரண்ட்டை கட் பண்றீங்க அப்படிங்கிறாரு. ஒரு உச்சஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் வரும்போது நிச்சயமாக அந்த ஆர்வ கோளாறு, ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு இந்த அரசே எதிர்பார்க்குதோ. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரும்போது இதெல்லாம், இந்த அரசியல் குறித்த புரிதலே இந்த விஜய்க்கு வரல. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் நாளுக்கு நாள் அது ஒரு அவங்க திட்டமிட்டபடியே ஒரு விவாதமாகவே போயிட்டு இருக்கு. கடந்த விசாலை மாநாட்டில் துவங்கி கடந்த திருவாரூர் அந்த பயணம் வரையிலான விஜயோட பேச்சு எந்த அளவுக்கு மாறி இருக்கு, எப்படி முன்னேறி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? அதாவது விஜயுடைய பேச்சில் வந்து ஒரு சின்ன முன்னேற்றம் தெரியுது, ஒரு சின்னதாக ஒரு மெச்சூரிட்டின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா, விஜயனுடைய வந்து சுபாவம் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒருத்தர். இப்போ நம்மெல்லாம் அவர் ஆரம்பத்திலிருந்து பார்த்ததால் விஜயுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் கூட நடித்த சக நடிகைகளே இப்போ நம்மகிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன சார் அவர்கிட்ட போய் பேசுனா ஒரு வார்த்தை கூட பதில் கூட பேச மாட்டேன்றாரு அப்படின்லாம் சொல்ல கேட்டிருக்கோம். அதோட அர்த்தம் என்னன்னா, இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிசர்வ்டு டைப். ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைத்தது மற்றவங்களுக்கு எப்படியும் தெரியாது, எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியுமே கொடுத்ததுன்னு சொல்லலாம். என்னென்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைங்கிறது நமக்கு தெரியும், சும்மா ஒரு எட்டுக்கட்டை குரலில் வந்து பேசி ஒரு அடுக்குமொழியெல்லாம் பேசி, ஸோ இப்படி தான் நம்மளுடைய அரசியல் மேடைங்கிறதே இருக்குது. ஆனால் இவர் பேசுகிறது அடுத்தவங்களுக்கே கேட்காது, அப்படி ஒரு கேரக்டர் விஜய். அதனால் இவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கும்போது எனக்கெல்லாம் ஒரு பெரிய நெருடலாகவே இருந்தது. ஆனால் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேசும்போது, அடடா பரவாயில்லையே, ஓரளவுக்கு ஒரு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதே நேரம் அவருடைய அந்த பேச்சு நிறைய குறைகள்லாம் தெரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சரியான ரூட்டை பிடிச்சி வந்துட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கலோக்கியலாக பேசுகிறது, பொதுவாக இந்த மேடை பேச்சில் பேசும்போது அந்த எழுத்து தமிழில் பேசுவாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பொழிவாக இருக்குமே தவிர அந்த பார்வையாளனோடு அது கனெக்ட் ஆகாது. ஆனால் இப்போ விஜயகாந்துக்கெல்லாம் ஒரு பெருவெற்றி ஏன் அரசியலில் கிடச்சிது அப்படின்னா, அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா, நம்மோட என்னை பார்த்து பேசும்போது அவர் எங்கிட்ட பேசுகிற மக்கள் மொழியில் இருக்கும், உங்களை பார்த்து பேசும்போது அது உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட விஜயும் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அது வந்து ஒரு சரியான பாதை தான். பட் அதே நேரம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு பகுதிக்காக போய் பேசும்போது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவர் அந்த டேட்டாவை கையில் எடுக்கணும். பட் திருவாரூரும் சரி, நாகப்பட்டினத்தில் பேசுகிறதும் சரி, பார்த்திங்கன்னா ஒரு மேலோட்டமான பேச்சாக தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த விஜய் அருகில் இருக்கிற அந்த ராஜகுருக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு சரியான தகவல்களை சொல்லன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், நாகப்பட்டினத்தில் பேசும்போது நார்மலாக பேசினார். திருவாரூர் போனோன்னு ஒரு பச்சை துண்டை எடுத்து போட்டார். அப்போ விஜயனுடைய புரிதல் என்ன அப்படின்னா, திருவாரூர் தான் டெல்டா மாவட்டம், இங்கு தான் விவசாயம் நடக்குது, நாகப்பட்டினங்கிறது டெல்டாவெல்லாம் கிடையாது, அங்கே விவசாயமே நடக்கலை, நாகப்பட்டினம் மாவட்டமே முழுக்க முழுக்க மீன் பிடிச்சி தான் சாப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டாரு போல இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி ஒரு
கெட்டப்லையும் இங்கே வந்தவங்க உடனே ஒரு பச்சை துண்டை தூக்கி போடுறாரு. உண்மையில் என்னன்னா நாகப்பட்டினமும் திருவாரூரும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தான். வீராணம் ஏரி ஆமா. வரைக்குமே அந்த ஒரு கடைமடை நிர்வாக காவிரி பகுதி ரீதியாக வரைக்கும் அவங்க ஒரு கோட்டை போட்டு இந்த பக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம், அந்த பக்கம் திருவாரூர் மாவட்டம்னு சொல்லியிருக்காங்களே தவிர, 2 மாவட்ட மக்களுடைய வாழ்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஆனா விஜய்க்கு வந்து இதெல்லாம் புரியவே இல்ல. அதுக்கு அடுத்து இன்னைக்கு டெல்டால வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த ஹைட்ரோ கார்பன் இஷ்யூ. மீத்தேன் எடுக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்கள்லாம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்காங்க. ஆனா விஜயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து அவர் பேசவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறால் பண்ணைகளை வந்து முறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இன்னும் சொல்லப்போனா, அந்த விவசாயிகளுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற ப்ராஜெக்ட்டுகள் எந்த அளவுக்கு தலைவலியோ, அதற்கு நிகரான தலைவலி இந்த இறால் பண்ணையாலும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ விஜயினுடைய பேச்சில் என்ன இருந்திருக்கணும்னா, இந்த இறால் பண்ணையை வந்து நீங்க ஒழிச்சு கட்டுங்கிற மாதிரி தான் பேச்சே இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமான பேச்சு வந்து ரொம்ப ஆழமா இல்ல. அது இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனா, ஒரு சனிக்கிழமை திருவாரூருக்கு போறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு 4 நாளைக்கு முன்ன ஒரு 4 பேரை இறக்கி விட்டாலும் நீங்க மொத்த டேட்டாவுமே தூக்கிட்டு வந்துரலாம். ம். புரியுதா இல்லையா? ஒரு சின்ன பகுதி தானே அது. இல்ல அவங்க அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கட்சிக்கு நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு டிஸ்கஷன் கொண்டு வந்து இது என்ன பேசலாம், என்ன இந்த ஆமா, பாயிண்ட்ஸ்ல இந்த முக்கியம் பகுதி இருக்கு அப்படின்னு மக்களுடைய கேட்கலாம். தலையாய பிரச்சனை என்ன? ம். இவர்களுக்கு வந்து இதுவரை நீண்ட கால திட்டங்கள் எதுவும் வராம இருக்கா? அந்த மாரி தாராளமா கேட்கலாம். பட் அந்த மாரி விஷயத்துலலாம் இவங்க கவனம் செலுத்தல. இந்த மாவட்ட செயலாளர்கள் இவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, நீங்க போலீஸ்க்கு போய் பர்மிஷன் வாங்க, இந்த இடத்துல பேனர் வைங்க, இந்த இடத்துல வண்டி நிக்கும், இந்த இடத்துல மக்கள் கூட்டத்த திரட்டுங்கங்கிற இந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்களே தவிர, இது போன்ற விஷயங்களுக்கு வந்து அவர்கள பயன்படுத்தல. அது ஒரு குறையா விஜயோட தான் பேச்சுல போச்சு. பஞ்சஸ்க்கு வந்து பஞ்சம் இல்லாம இருக்கு. அத கவனிச்சீங்களா? இல்ல படத்துல வர பஞ்சஸ் மாரியே அப்படியே நிறைய பஞ்ச் டயலாக்ஸ். அதான் அது என்னன்னா சினிமாவிலிருந்து வந்ததால் வந்த வினை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு மக்களிடம் உரையாடும்போது, மக்கள் பிரச்சனை குறித்து பேசும்போது, இந்த பஞ்சஸ்லாம் தேவையில்ல. இன்னொன்னு நீங்க ஒரு சினிமாக்காரர் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு கூடுதல் கவர்ச்சி. ம். அப்படி இருக்கும்போது நீங்க ஒருத்தர பஞ்சு பேசியெல்லாம் வந்து கூட்டத்த கைதட்ட வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. இன்னொன்னு விஜய் மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர், நம்ம பிரச்சனைய பத்தி பேசும்போதே அவனுக்கு அவனுக்கு வந்து உங்கள புடிச்சிரும். அடடா! நம்ம பிரச்சனை இவர் பேசுறாரு. அதுல வந்து கூடுதலாக அந்த பஞ்ச் டயலாக் பேசணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஆனா துரதிர்ஷ்டவசமாக ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுது. அதை நம்ம ம். மறுக்க முடியாது. அந்த வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் குடுத்திருந்தாரு. அது ஏத்துக்கிற மாரி இருந்துச்சா? இல்ல அது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். அதாவது விஜய் வந்து முதல்ல ரெகுலரான சுற்றுப்பயணம் இல்லாம சனி, ஞாயிறு அப்படின்னு அவர் பிளான் பண்ணும்போதே தெரிஞ்சது. விஜய் வந்து இப்படி ஒரு கான்செப்ட்ல தான் இத பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு பாமரனுக்கு கூட அது புரிஞ்சிருக்கும். ஆனா என்னன்னா, இது இந்த எதிர்க்கட்சிகளுக்கு இந்த உண்மை எதார்த்தம் புரிந்தும், இவர நக்கலடிக்கணும், இவர விமர்சனம் பண்றதுக்கான ஒரு டூலா அத கையில எடுத்தாங்க. அதுக்கு தான் அவர் அந்த பதிலடியே குடுத்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு அதுல நான் சனிக்கிழமை உங்களுக்கு வேலை பாதிக்காத அளவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாரு. அத நம்ம ஏத்துக்கணும். அதே நேரம் எல்லாருக்கும் சனிக்கிழமை விடுமுறை கிடையாதுங்கிறத ம். நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆனா ஆகணும். திருச்சி ஏர்போர்ட்ல அன்னைக்கு அவங்க வந்த கூட்டமும், அங்க நடத்தின அந்த ரோட்ல போன அந்த ஊர்வலமும் நெறைய பேருக்கு இடைஞ்சல குடுத்துச்சு. நெறைய பேர் விமான நிலையத்துக்கு போ முடியல. ஃப்ளைட்ட புடிக்க முடியல. அங்க இருக்க லோக்கல் பிசினஸ் நெறைய பாதிச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸும் வந்துச்சு. இல்ல அது உண்மதான் அது. நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப விஜய் வரும்போது மட்டும் தான் இது நடக்குமா? ஒரு அமைச்சர் ஒரு ஏரியாக்கு வர்றா அப்படின்னாலே, நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே போக்குவரத்த சார் நிறுத்தி அமைச்சருக்குலாம் பண்ண மாட்டாங்க இல்ல சார். நெறைய இடத்துல நம்ம முதலமைச்சருக்கு பார்க்கிறோமே. பண்ணுவாங்க, கவர்னருக்கு பண்ணுவாங்க. முதலமைச்சருக்கு பண்ண ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு கேகே நகர்ல வந்து ஒரு விழா நடக்குது, ஒரு கூட்டம் அப்படின்னா, அமைச்சர் வர்றாருன்னா, குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே போலீஸ்காரங்க இல்ல ஒரு 1/2 மணி ஓட்டம் நேரத்துக்கு மறிக்கிறத முன்னாடி நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் அந்த இல்ல டிராபிக் போலீஸ் எதுக்கு கிளியர் சொல்ல பண்ணி வரேன்னா, வைக்கணும். இவர்களுக்கே இப்படிப்பட்ட பந்தோபஸ்து குடுக்கும்போது, விஜய் என்கிற ஒரு நடிகர் வரும்போது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இன்னொன்னு எல்லாருக்குமே தெரியும், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் விஜய் வந்து பார்த்து பார்த்து அவருடைய ஷெட்யூலயே அவர் பிளான் ஆனா பண்றாரு. இது அவங்க திட்டமிட்டு தான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் கிடையாது. குற்றச்சாட்டு ஆக்சுவலி இருக்கு. பாருங்க, திருச்சியில என்ன கோளாறு அப்டின்னா, விமான நிலையத்தில வந்து இறங்குறாரு. அந்த மரக்கடை பகுதியில தான் அந்த முதல் கூட்டம் நடக்க போகுது. அங்க தான் அவர் பேச போறாரு. இப்ப காவல்துறை என்ன பண்றாங்க அப்டின்னா, நீங்க உங்க வேன்ல வரணும். ஆனா நீங்க ரோட் ஷோ மாரி அதுல திறந்த வேன்ல வரக்கூடாதுங்கிற மாரி ஒரு கண்டிஷன போட்டாங்க. அப்ப இவர் வேறு வழி இல்லாமல் அந்த வேன்க்குள்ளேயே உட்கார்ந்திருக்காரு. அப்ப என்ன பண்றான் அப்டின்னா, விஜய நம்ம பார்த்தே ஆகணும்னு நெனைக்கிற அந்த தீவிர ரசிகனும் சரி, நார்மலா விஜய பார்க்கணும்னு ஆர்வம் கொண்டவர்களும் அப்படி பார்க்கும்போது விஜய் அவங்களால பார்க்க முடியலங்கும்போது, அப்ப இந்த வேன் பின்னாலயோ, முன்னாலயோ டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் தான் விஜய பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானதால் மொத்த கூட்டமும்
இங்கே திரண்டுட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலாச்சு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கண்டிஷன் போடாமல் ஏர்போர்ட்ல இருந்தே விஜய் வந்து ஒரு திறந்த வேனில் மக்களை பார்த்து அப்படி கும்பிட்டுக்கிட்டு கையசைச்சிக்கிட்டு வந்தார் அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வந்திருக்காது. இப்போ ஒருத்தன் வீட்டில் ஒரு கடையில் நின்று வല്ല ரோட்டில் போகிற ஒருத்தன் அப்படி நின்று பார்க்கும்போது விஜயை பார்த்துட்டானா ஓகே ஃபைன் அப்படின்னு அவன் நடையை கட்டியிருப்பான். விஜயை பார்க்க முடியலைன்னு ஒரு சூழல் வரும்போது தான் அவன் பின்னாலேயே திரண்டு வந்து அது அவ்வளோ பெரிய சிக்கலாக ஆனா அந்த மாறும். கூட்டம் வந்து நாகையிலயோ திருவாரூர்லயோ வரல அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ஸும் இருக்கு. நிச்சயமா. ஏன்னா திருச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊர். திருவாரூர் நாகப்பட்டினம்ங்கிறது ரொம்ப சின்ன ஊர் தான். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இதில் திருவாரூரிலும் சரி நாகப்பட்டினத்திலேயும் இவர்கள் வந்து விஜய்க்கு பேசுவதற்காக ஒதுக்கிய இடம்ங்கிறதே ரொம்ப ஒரு குறுகியலான ஏரியா. அது எத்தனை பேர் வந்தாலும் இந்த இடத்துல இவ்வளவு பேருக்கு மேலே இருக்க முடியாது. நீங்கள் அந்த அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எங்கள் பகுதிங்கிறதுனால எனக்கு அந்த ஏரியா நல்லா தெரியும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அங்கே மக்கள் வரவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு லெவலுக்கு மேலே அங்கே மக்கள் திரண்ட பிறகு மற்றவர்கள்லாம் தள்ளி தான் நின்று இருப்பாங்களே தவிர அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அது ஒரு காரணம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ திருச்சியில் கூடிய கூட்டம் திருவாரூரில் கூடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதை வச்சு ஐயோ விஜய்க்கு அதுக்குள்ள செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் பேசும்போது திமுக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். குறிப்பா வந்து எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறீங்க, மிரட்டி பாக்குறீங்களா சிஎம் சார், மைக்கை கட் பண்றீங்க, கரண்ட்டை கட் பண்றீங்க அப்படிங்கிறாரு. இது வந்து ஏற்புடையதா? இல்லை உண்மைதானே. அது என்னன்னா இப்போ எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. இப்போ எடப்பாடி கூட தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களுக்கு போனதை பார்த்தோம். அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் கிளம்ப போகிறாரு. இந்த மாதிரி பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்வதுங்கிறது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜய்க்கு நிபந்தனை விதித்தது போல் எந்த தலைவருக்காவது விதிச்சிருக்காங்களா? நீங்கள் இவ்வளவு நேரம் தான் பேசணும், இந்த இடத்துல தான் பண்ணணும், அந்த பிரச்சார வேனுக்கு முன்னாலேயும் ஆள் வரக்கூடாது, பின்னாலேயும் ஆள் வரக்கூடாது. ஆனால் நம் நாட்டினுடைய நிலைமை என்னன்னா, ஒரு சாதாரண கவுன்சிலர் வந்தாலே ஒரு அரை டஜன் காருங்க முன்னையும் பின்னையும் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கட்சியின் தலைவர் அதெல்லாமல் ஒரு நடிகராக ஒரு உச்சஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் வரும்போது நிச்சயமாக அந்த ஆர்வ கோளாறு ரசிகர்களும் இதெல்லாமே வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாதுன்றதுக்கான சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வரும்போது ஒரு ஆர்கனைஸ்டு கிரவுட் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப விஜய் வராரு, அவர் வேனுக்கு முன்னால ஒரு 5 காரு, பின்னால ஒரு 10 காரு வழிநெடுக கூட்டம் நிக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகலாம், அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். சரியா பந்தோபஸ்து கொடுக்கலன்னு விஜய் இதை புரிஞ்சுக்கணும்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த விஜயனுடைய சுற்றுப்பயணம் நடந்து வெகு சில நாட்கள் கழித்து கரூர்ல வந்து இப்ப முதலமைச்சர் கலந்து கொண்ட மாநாடு நடந்துச்சு. அங்கேயும் இதே மாதிரி மக்கள் கூட்டம்லாம் திரண்டது. அங்க அசம்பாவிதம் நடக்காதா? அசம்பாவிதம் நடக்கணும்னா எங்க வேணாலும் நடக்கலாம். ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணிருக்கேன் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுட். விஜய் பொறுத்த வரைக்கும் அவரே நம்ம அரியலூர்ல பார்த்தோம், வெண்கம்பத்துல இருந்து இறங்குப்பான்னு சொல்லி பேச்சை நிறுத்திட்டு அவர் வந்து இறங்க சொல்றாரு. அதனாலதானே கரண்ட் கட் பண்ண சொல்றாங்க. இப்ப என்னன்னா, விஜய் தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கட்டமைக்கப்படுது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படிப்பட்ட கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது காவல்துறையின் கடமை. நீதிமன்றம் வந்து சொன்னது கூட அதே தானே. காவல்துறை என்ன சொன்னாங்களோ அதுதானே நீதிமன்றமும் சொல்லி. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுத்து அதை வந்து இவங்க வந்து பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ணலாம். ஆனா இங்க என்னன்னா, காவல்துறையே அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வரலையே. அது ரொம்ப ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அதை இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, விஜய்க்கு பின்னால் திரண்டு இருக்கிற கூட்டம் வந்து கொள்கை கூட்டம் இல்லை, ஆர்வ கோளாறில் திரண்ட கூட்டம் தான். இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. அப்போ இவங்க ஏடாகூடமா ஏதாவது செய்து ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு இந்த அரசே எதிர்பார்க்குதோ அப்படின்னு நமக்கு தோணும். இல்ல, அப்படி இருந்ததுன்னா ஏன் கரண்ட்டை கட் பண்ண போறாங்க? கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறது விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். அதை ஏத்துக்கிட்டு டிஎன்இபி கரண்ட்டை கட் பண்றாங்க. இப்போ அவர் வந்து மேடையில் பேசும்போது திமுக அரசு வேணும்னே எங்களுக்கு கரண்ட்டை கட் பண்றாங்க மாதிரி பேசுறது ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. இல்ல, அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். 2 சம்பவத்தை நீங்க கிளப் பண்ணிட்டீங்க. விஜய் குறிப்பிட்ட கரண்ட்டை கட் பண்ண விஷயங்கிறது அரியலூர்ல நடந்தது. விஜய் ரசிகர்கள் கரண்ட்டை கட் பண்ண சொன்னது நாகப்பட்டினத்தில். முதல்ல புரிஞ்சுங்க. ஏன்னா நாகப்பட்டினத்தில் அந்த புத்தூர் ரவுண்டானாவில் தான் இவர் பேசுகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உயர் மின்னழுத்த பாதை இருக்கிறதுனால இந்த ஆர்வ கோளாறு ரசிகன் அதில் ஏறி எங்கேயாவது கை வச்சு ஏதாவது வந்து உயிர் சேதம் வரக்கூடாதுங்கிறதுனால முன்னெச்சரிக்கையை நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு தாவேகா நிர்வாகிகள் வந்து கடிதம் கொடுத்தாங்க. ஆனால் விஜய் பேசும்போது குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, நான் அரியலூரை நோக்கி போகும்போது அங்கே பவரை கட் பண்ணியிருந்தாங்கன்னு பேசினார். ஸோ ரெண்டுமே தனித்தனி சம்பவங்கள். அதை பார்த்தீங்கன்னா இங்கே திமுக இணைய கூலிப்படைகள் அதை ரெண்டையும் கிளப் பண்ணி இவரே வந்து
கரண்ட்டை கட் பண்ண பர்மிஷன் கொடுத்துட்டு இவரே இப்படி பேசுறாருங்கிற மாதிரி பரப்புனாங்க. ஸோ அந்த அடிப்படையில நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதே 2 மாதிரியான ஒண்ணு இல்ல. மைக் கட் பண்ணதும் வந்து அது ஒரு டெக்னிக்கல் கிளிச் தானே. நிச்சயமா எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து உண்டு. ஏன்னா இவங்க அந்த போய் திமுக மைக்குடைய போய் மைக்கு ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே இந்த வேன்க்குள்ள தான் இருக்கு. அப்ப மைக் வந்து அன்னைக்கு ஒரு மோரோவர் அது ஒரு கார்ட்லெஸ் மைக். ஆமா மேபி என்ன கார்ட்லெஸ் மைக் கரெக்ட் தான். ஸோ அப்ப அது வந்து சரிவர இயங்காததற்கு காரணம் அதுல இருந்த ஏதோ ஒரு பிரச்சனை, தொழில்நுட்ப பிரச்சனை தான். பட் அதையும் கூட அவர் திமுகவுடைய கணக்குல எழுதுனது வந்து என்னை பொறுத்தவரை ஏற்புடையதில்லை. திருவாரூர் வரைக்கும் போறாரு, பச்சை தூண்லாம் போட்டுக்கிறாரு. ஆனா விவசாய பிரச்சனையை வந்து சரியா அட்ரஸ் பண்ணல. இல்ல அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா இவர் வந்து அங்கிருந்து உள்ளவர்கள் கொடுத்த டேட்டா வந்து ஆழமா இல்ல. ரொம்ப மேலோட்டமா மேம்போக்கா இருந்தது. அதுதான் நான் சொல்றேன். இந்த தர கூட நம்ம மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருடைய நோக்கமா இருந்திருக்கு. அதுவும் கூட ஆபீஸ்லயே உட்கார்ந்திருக்காரு. பனையூர் பண்ணையார் இந்த மாதிரிலாம் கிண்டல் எரிக்கப்பட்டதால் அதற்கு பதிலடியா அவர் இந்த சுற்றுப்பயணத்தை பயன்படுத்த நினைக்கிறார். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டெப்த்தான ஒரு விஷயத்தை தேர்தல் அறிக்கையுமே அவர் பேசும்போது குறிப்பிடுறாரு, நாங்க வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்லாம் சொல்லல, நாங்க வந்து நல்லது செய்வோம் அப்படின்னு ஒரு காமனா ஒரு அதுலயுமே ஒரு சென்ஸ் இல்லாம பேசுறாரு அப்படிங்கிற ஒரு தோட்டம். இல்ல அப்படி கிடையாது. ஏன்னா தேர்தல் அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது இங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி சேனல்ல அதை வச்சே டிபேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே அதை நீங்க போற போக்குல எல்லாத்தையும் அவுத்து விட்டீங்க அப்படின்னா அப்ப தேர்தல் அறிக்கை வரும்போது ஒரு பெரிய கிக்கு இருக்காது. கிக்குன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சுவாரஸ்யம் இருக்காது. அன்னைக்கு பேசுவதற்கு பாத்தீங்கன்னா அதுல ஒன்றும் புதுசா இருக்காது. அதன் காரணமாக கூட அவர் இப்படி மேலோட்டமான குறைஞ்சபட்சம் வந்து அந்த பகுதிக்கு என்ன தேவைங்கிறதையாவது சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? இல்ல நிச்சயமா அதுதான் நான் திருப்பி திருப்பி நம்ம சொல்றதே அதுதான். விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பகுதிக்கு சுற்றுப்பயணம் செல்கிறீர்களோ அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க இன்னும் தீவிரமா கையில எடுக்கணும். திருவாரூர் நாகப்பட்டினத்தில் அதை கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போகும்போதாவது அதை அவர் கொஞ்சம் சீரியஸாக கையில் எடுக்கணும். அதுக்கான டீம் ஒர்க்கை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெடியான மனநிலை இருக்காரா முதல்ல? இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதாவது என்னென்னா எனக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைங்கிறதுனால தானே சுற்றி ஆட்களே வச்சுருக்காரு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எடுத்தது தான் முடிவு, நான் பேசுறது தான் பேச்சு அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் சுற்றி என்னத்துக்கு ஜான ஆரோக்கியசாமி, எதுக்கு ஆதவ அர்ஜுனா, அப்போ இவங்க எல்லாமே நமக்கு ஒரு இன்புட் கொடுக்கணுங்கிறதுனால தான் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே என்னென்னா அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுதா அதாவது அவங்களுடைய புரிதலும் அறிவுமே அவ்வளவுதானா அப்படிங்கிறது தெரியல. இவருக்கு வந்து போதிய அளவுக்கு ஃபீட்பேக் கிடைக்கல. அதுதான் எனக்கு தோணுது பார்க்கும்போது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா கூட இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் இருந்துமே கூட அவருடைய பேச்சு வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னமும் அதுலேருந்து ஒரு இன்னும் மாறி வரணும். ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு மோதல், ஒரு மற்ற கட்சிகளை வந்து பேசணும். ஏன்னா இப்போ வந்து திருவாரூர் போறாரு, மின் பிரச்சனை பத்தி பேசுறாரு, மின்சாரம் கட் பண்றதுன்றது ஒரு மேலோட்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நிறைய விலை உயர்வு, மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. பிளஸ் வந்து இவர் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து திமுகவையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணாம ஒரு சமநிலையில வச்சு பேசுற மாதிரியும் ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது. இல்ல அது உண்மைதான். அது ஏன்னா இவர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்ததால் இன்னும் அரசியல் குறித்த புரிதலே இன்னும் விஜய்க்கு வரல. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா இப்பதான் அவர் கத்துக்கிறாரு. நான் கூட சமீபத்தில் அவருடைய சர்க்கிளை சேர்ந்த ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சார் வந்து முன்ன மாதிரி இல்லை, பயங்கரமா மாறிட்டாருன்னு ஆரம்பிச்சாரு. என்னங்க அப்படின்னா எப்போ போனாலும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்காரு. புத்தகம் வந்து விகடனும் குமுதமும் இல்லை, ரொம்ப சீரியஸான புத்தகங்கள். அப்படியே புக்கு படிச்சுட்டே இருக்காரு. நம்ம போய் பேசுகிறோம், நம்ம ஓகே அப்படின்ட்டு நம்மளை அனுப்பின அடுத்த நிமிஷமே விட்ட இடத்துலேருந்தே அவர் படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த அளவுக்கு ரீடிங் ஹேபிட்லாம் அவருக்கு வந்திருக்கு. முன்னாடி இல்லை அப்படி அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து படிக்கிற பழக்கம் கிடையாது, எதா இருந்தாலும் மற்றவங்கள சொல்லி நான் கேட்டு மைண்ட்ல ஏற்றிக்குவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிற அளவுக்கு ஒரு நகர்ந்து வந்திருக்காரு. அதனால இப்போ இன்றைக்கு அவருடைய பேச்சில் வந்து நிறைய குறைகள் தென்பட்டாலும் போக போக அதை மாற்றிக்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து சினிமாவிலேருந்து வந்ததுனால இப்போ எடுத்தவனே இவர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு கருத்தாளமிக்க பேச்சு கொடுத்தாலும் அவருடைய ரசிகர்களுக்கே அது வந்து ஒரு பயங்கர சிக்கலை. என்னடா அது நம்ம ஒன்று நினைச்சா இவர் என்னென்னமோ பேசுறாரு, இது விஜய் தானா, இவர் உள்ளுக்குள்ள இது ஆவி பூந்துருச்சா அப்படிலாம் அவங்க நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால மெல்ல வந்து அவர் அதை நோக்கி வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நம்ம விஜய்க்கு சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னைக்கு அரசியல் தலைவராக ஒரு கட்சியின் தலைவராக மாறிட்டீங்களோ அதற்கான தகுதியை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு லாங் ஸ்டாண்டிங் இந்த அரசியல் களத்தில் நிற்க முடியும். நிச்சயமாக அப்படி நிற்பார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய பல தகவல்களுக்கும் நன்றி.
Audio Jungle.